நீங்க கம்மியான விலையில கார் புக் பண்ணி டிராவல் பண்ணுமா, அதுவும் நீங்க வழக்கமா கொடுக்குற அமௌண்ட் விட பாதி காசுலயே அப்படி ஒரு சர்வீஸ் கொடுக்குறவங்க தான் onewaytropme.com. வழக்கமா நீங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு மட்டும் ஒன் வே ட்ரிப் புக் பண்ணா கூட நீங்க ரிட்டர்ன் வரலனாலும் அந்த டிஸ்டன்ஸுக்கும் சேர்த்து தான் நீங்க பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனா ஒன் வே டிராப்மில 1-to-1 ட்ரிப்புக்கு மட்டும், அதாவது நீங்க டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் எவ்வளவு கிலோமீட்டர்ஸோ அதுக்கு மட்டும் அமௌண்ட் கொடுத்தா போதும். ரிட்டர்ன் வர டிஸ்டன்ஸ்க்கு நீங்க அமௌண்ட் தர வேண்டிய அவசியமே இல்ல. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரால இந்த சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணலாம். ஆர் www.onewaytropme.com வெப்சைட் குள்ள போய் புக் பண்ணலாம். டேய், நம்ம விஷயம் வீட்ல தெரிஞ்சிருச்சு. ஏதோ பக்கத்து ஊருக்காரனாமா பஸ் பயணத்துல பழக்கமாச்சாமா. வீட்ல என்ன சொன்னாங்க? சொன்னது சும்மா விடுவோமா? அதான் என்ற தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி சொல்ற? 2 நாள்ல கல்யாணம். காலையில பந்தக்கால நடுறோம், ஊரை விட்டு ஓடுறோம். இன்னும் காணோம். ஐயோ, இவங்க வராங்களே. என்ன பக்கத்து ஊர் வரை விட்டுருங்க ப்ளீஸ். ஏங்க யாருங்க நீங்க? ஐயோ அண்ணா, பேச நேரம் இல்ல, வண்டி எடுங்க. என்னங்க நம்ம பொண்ணு சொன்ன மாதிரி அந்த பையனோட ஓடி போயிட்டா. என்ன நம்ம ஆளு அவன் கூடவா போயிட்டு இருக்கா? இந்த மென்டல் குடும்பம் எதுக்கு இங்க நின்னுக்குது? ஒரு சில தம்பி அதை ஃபாலோ பண்ணு தம்பி. ஏய், நீ போய் ஆங்கடி வேலை பாருடி, நான் பொண்ணோட வரேன். பொண்ணோட வரேன்க்கா. தம்பி என் பிள்ளைய கொஞ்சம் பாத்துக்க தம்பி. ஓகே சார். ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா பிள்ளைய கூட்டிட்டு போவீங்க? யோ நான் இல்லங்க, நான் இல்ல. ஏண்டா மஞ்ச ஸ்கூட்டி வச்ச மஞ்ச மக்கானே. மாப்ள இவன்ட்ட மாப்ள பேச வேண்டியது இருக்கு. யாரு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? பாத்தியா மாமா, இவ யாரு இவனுக்கே தெரியலையா? இவனை தான் பசங்க லவ் பண்ணிருக்கா. ஏமா இவனை போயாம நீ லவ் பண்ண? அவங்களா பொண்ணு என்ன கண்டவங்க கூட எல்லாம் ஓடி போகுது? கண்டே விடலடா, அவன் தாண்ட உனக்கு பொண்ணு கூட்டு போனவன். ஏண்டா, உங்க வீட்லயாச்சும் நம்மள ஏத்துப்பாங்களா? அதை நினைச்சாலே பயமா இருக்குடி. என்ன பண்றது தான் தெரியல. ஏன் உங்க அப்பா அவ்வளோ கண்டிப்பானவரா? எங்க அப்பா இல்ல, அம்மா. ஏண்டா இந்த கந்து வெட்டி கமலதேவி என்ன கேனக்கு நினைச்சாடா? பணம் வாங்குறதுக்கு முன்னாடி அக்கா வர வேண்டியது, பணம் வாங்கணும்னா ஊரை விட்டு ஓட வேண்டியது. இனிமே இந்த ஊர்ல எவனும் இந்த வேலையை பண்ணக்கூடாது. சொல்றா அவனை. இதெல்லாம் உங்க அப்பா கேட்க மாட்டாரா? யாரு? எங்க அப்பனா? என்னடா உங்க குடும்பம் ரொம்ப விசித்திரமான குடும்பமா இருக்கு. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. விடுடா, நான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம். ஏல முட்டா பேல கிறுக்கு பேல ரப்பர் ஏடி 48. நான் யாரு கூட ரீல்ஸ் பண்ணா உனக்கேண்டா வலிக்குது? நான் அப்படித்தான்டா ரீல்ஸ் பண்ணுவேன். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்டா. சொன்ன ரீட்டா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரீல்ஸ் நேத்து ராத்திரி மாறி முத்து பையட்ட பணம் வாங்கிட்டு வர சொன்னேன்ல, என்ன செஞ்ச? அது நான் சொல்லட்டா? நேத்து ராத்திரி ரிக்கார்ட் டான்ஸ் பார்த்துட்டு இருக்க. ரிக்கார்ட் டான்ஸ் நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? அந்த பணத்தை வாங்கி என்கிட்ட கொண்டு குடியானா நீ போய் அந்த சொன்னரிட்ட காலத்துல மாலையை போட்டு வந்திருக்க. இனிமே உன் வாழ்க்கையில ரிக்கார்ட் டான்ஸ் பார்க்க கூடாதியா? டேய், யாரா இந்த புள்ள மாலைங்களுக்கு வந்து நிக்க? ஏமா உனக்கு எந்த ஊரு? உங்க அப்பா பேர் என்ன? அப்படியே ராசி நட்சத்திரம் கேட்டே கோயில போய் அர்ச்சனை போட்டு வா. இவனே ஒரு தண்ட சோறு, இவன் கூட்டம் ஒரு பழைய சோறு. அத்தை பள்ளியில இருக்குமா சொத்த? உனக்கெல்லாம் நான் அத்தை. மடத்துல இருப்பாரா சாமியாரு? நீங்களா எனக்கு மாமியாரு. எங்களுக்கும் பேச தெரியும். பாருடா எப்படி மரியாதை எல்லாம் பேசுறானே. மா,
மரியாதை இருக்கிறதுனால தானே உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தோம். ஏம்மா நமக்கு இருக்குதே ஒரு புள்ள, அவனை ஏமா போன்னு விரட்டுதே? ஆமால ஒரு பிள்ளைல அப்படியே நீயும் வா. டேய் போடா, ஏன் ஜூத்துல மண்ணள்ளி போட்டுறான் போல இருக்கு. ஒரு நிமிஷம் நில்லுங்க. டேய் அம்மா மனசு மாதிரி ஆர்த்தி தட்டு எடுக்க போறாடா, இருடா வரட்டும். ஏம்மா ஏம்மா அப்பா அம்மா நீங்களே எனக்கு பெரிய சொத்தா இருக்கும்போது இந்த சொத்தெல்லாம் எனக்கு எதுக்குமா, நீங்களே வச்சுக்கோங்க. உனக்கு சொத்து கொடுப்பாங்க, சொத்து. அதுல இருக்கிறது ஓட்ட கிழிஞ்ச 2 சட்டியும் கிழிஞ்ச 2 பனியனும். அத்தை நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என் புருஷனை ரொம்ப தான் அவமானப்படுத்துறீங்க. எண்ணி 6 மாசத்துல இதே வீட்டு முன்னாடி வந்து நாங்க பெரிய அளவுக்கு நிக்கல. பெரிய சூரிய வம்ச சரத்குமார் தேவயானி அவருக்காச்சும் அதுல பஸ் ஓட தெரியும், இவனுக்கு ஒரு ஈ கூட ஓட தெரியாது. நான் படிச்சிருக்கேன், எனக்கு என்னையும் என் புருஷனையும் பார்த்து தெரியும். படிச்சிருக்கல அப்புறம் ஏன்டி அறிவில்லாம இவனை போய் கல்யாணம் பண்ண? உன்னை படிச்சிருக்கேன்னு கேட்டாங்களாடி, எதுக்கு அசிங்கப்படுத்துற? இந்த ஊரு பக்கமே உங்க 2 பேரையும் பார்க்க கூடாது. என்னையா என்னோட அன்றாயிரம் ஒண்ணு இருக்குமா? வெளிய தலை காட்ட முடியல, இப்படி பண்ணிட்டாலே ஓம் புள்ள, இப்படி பண்ணிட்டாலே ஓம் புள்ள. ஊருக்கெல்லாம் வச்சேன்னு மொய்ப்பனா, அது இப்ப என்கிட்ட எப்படி திரும்பி வரும்? உன் பணம் எல்லாம் வராது, உன் புருஷன் தான் வந்துட்டாரு. வீட்டுல உனக்கு வேலை இல்ல, வேலையை பாரு. என்னைய விரட்டுறியா? இரு, ஊர்ல இருந்து என் பையன் விட்டு அப்புறம் இருக்குது உனக்கு. அப்ப இருக்கட்டும், இப்ப இல்ல, கிளம்பு. உன் கூட படிச்ச ஒரே காரணத்துக்காக உன்னை சும்மா விட்டு போறேன். அதே காரணத்துக்காக நானும் உனக்கு சும்மா வர்றேன், கிளம்பு முதல்ல. என்னங்க நீங்க பஞ்சாயத்துக்கு போனீங்க, திரும்பி வந்துட்டீங்க? ஏன்னா பஞ்சாயத்து போலாங்களா? நீ கொஞ்ச நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வராதீப்பா. ஏன்னா ஒன்னும் சொன்ன முடியாது கேட்கல, மற்றவங்க எல்லாம் கேட்கவா போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவதான். அவளை சும்மா விடக்கூடாது. வெக்கமா இல்ல? கரிக்காப்பட்டி கண்ணையானா ஊரே நடுங்கண்டா. ஏன் புள்ள நீ எவன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க? உங்களுக்கு வீடு கொடுக்கற பத்தி எனக்கு பிரச்சனை இல்லைங்க, ஆனா உங்க அம்மாவை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம். வீடு மில்ல ஒண்ணும் இல்ல, இன்னும் குடுத்து போட்டு கப்பங்க அம்மா விட்டா நான் பேச்சு வாங்க முடியாது. போ. என்னடா யாருமே வீடு தர மாட்டேங்கிறாங்க. நான் வேலை செய்கிற இடத்துல எங்கள் மாமாவை போய் பார்ப்போம், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார், செலவுக்கு பணமும் கொடுப்பாரு. நான் கதிரண்ண எங்க மேனேஜரை காணோம். மேனேஜரா? செலவு கொஞ்சம் பணம் வாங்கணும், அதான் வந்தேன். பணம் வாங்க வந்தியா? டேய் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கடா. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? இது எங்க மாமாக்கு தெரியுமா? டேய் தூக்க சொன்னது எங்க மாமா தான்டா. மாமாவா? சொல்லுங்க மாமா. வேலையை விட்டு? ஆமா மொத்தம் தூக்கி சொன்னேன். ஏங்க மாமா? பின்ன நான் என்ன பண்றது மாப்பிள்ள? உங்க ஆத்த அளப்பனும் என் பொண்ணு உங்களுக்கு தான் சொல்லி நம்ப வச்சுட்டாங்க. என் பொண்ணு ஊர்ல இருந்து வந்து கேட்ட நான் என்ன சொல்றது? சரிப்பட்டு வராது, கிளம்புங்க. பட்டு என்ன மன்னிச்சிடுறி. ஏன்டா? நல்லா படிச்சிருக்க, நல்லா வசதியா வாழ்ந்த புள்ள, என்னால இப்ப நீ ரோட்ல உட்காந்துருக்கல. ஏ லூசு, இதெல்லாம் உனக்கு சுத்தமா செட் ஆகல. இப்போ என்ன, நீ என்ன வழுக்க டைமா கூட்டிட்டு வந்தியா? நான் இஷ்டப்பட்டு தானே வந்தேன். உங்க அம்மாட்ட நம்ம 6 மாசத்துல நல்ல நிலைமைக்கு வரோம்னு சொல்லியிருந்தோம், மறந்துட்டியா? மிராக்கிள் வில் ஹேப்பன்டா. அப்படின்னா? அற்புதங்கள் நிகழும். ஏய் மௌனே, யோ தகப்பா, இது என்னடா பண்ற? போடா டேய் அப்படின்னு சொல்லி என்ன விளையாட்டு துரத்தனல்ல, இப்ப எந்த மூஞ்சி வச்சு நீங்க வந்த? டேய் நீ வீடு கட்டி திருவாளையும் கேள்விப்பட்டேன்டா. உங்க ஆத்தா வாய்க்கு பயந்து இந்த ஊர்ல ஒரு பேர் உங்களுக்கு வீடு தர மாட்டான். தெரிஞ்ச ஒரு தோப்பு வீடு இருக்கு, அங்க போய் 2 பேரும் தங்கிக்கோங்க. தோப்பு வீடா? என்னையா சொல்ற? டேய் நீ நினைக்க மாதிரி இல்ல, அது வெறும் வீடுதான். உங்க அப்பன் சுத்தமான பொண்டாட்டி பக்தன். என்னம்மா சாவி? டேய் இங்க வா, ஏடிஎம் கார்டை வச்சுக்கோ. 0405 பணம் எதுவும் தேவைப்பட்டுனா எடுத்துக்கோ, நான் கிளம்புதேன். முக்கியமா உங்க ஆத்தாட்ட சொல்லிடாத, தெரிஞ்சது என்னைய புரட்டி எடுத்துருவாடா. பாறேன். டேய் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிட்டேன்டா, ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க, யாரும் யாரையும் அடைக்காலுன்னு நினைக்காதீங்க. அந்த வாழ்க்கை எங்களோடய போட்டுண்டா. பாறேன்டா. நான் சொன்னேன்ல அற்புதங்கள் நிகழும்னு, நிகழ்ந்துச்சா? ஆமா பட்டு. மாமா அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு.
எட்ரா மாப்பிள வண்டிய. ஒரு சின்ன வேலை விஷயமா மணிகண்ட மாமா வீடு வரையும் போயிட்டு வந்தேன். ஏன்டா எவ்வளோ நாளைக்கு நம்ம இதே வீட்டில் இருக்கிறது? எப்போதான் நம்ம நிலமை மாறும்? கண்டிப்பாக மாறும் பட்டு. நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு காரு, அப்புறம் நமக்குன்னு ஒரு குழந்தை. சரி 2 குழந்தை, சரி 3 குழந்தை, 10. மாமா யாருக்கா மாமா? வாடா. அப்பா என்னடி நொப்பா? ஏண்டா பிள்ளைக்கு நெய்யும் பருப்பா கொடுத்து வளர்த்தா நீங்க நோகாம வந்து நொட்டிக்கிறீங்க. கொல்ல விட மாட்டாங்க, கொல்ல விட மாட்டான். இப்படி என்னப்பா பண்ண? லவ் பண்ண கல்யாணம் பண்ணக்கூடாதுங்களா? கோர்ட்டு முன்னாடி திரும்ப நடந்துக்கிறீங்க. கோர்ட்டு முன்னாடியோ? இப்படி ஊரெல்லாம் நம்மள பார்த்து சண்டை சிரிக்க வச்சுட்டியோடி ஸ்ரீமன். என் தம்பி உன்னை நம்பி எப்படி பைத்தியமா ஆயிட்டானே ஸ்ரீமன். இனி அவனுக்கு யாருடைய பொண்ணு தருவா? கை வைக்கிறது உன்னைய மண்டி உடைச்சு நான் மாவளை கெடுக்கல. நீ இந்த ரவுடி பேருக்கு அப்புறம்டா. ஆமாடா. இந்த உலகத்துல என் பொண்டாடி தவிர வேற யாருக்கும் பயப்பட மாட்டேன்டா. அட வெக்கட்ட உனே, நான் என் மாமியார் கூட தான் பயப்படுவேன். மாப்பிள்ள புரியவன இப்ப அடிமாமா தப்புது. ஒரு நிமிஷம் என்னையே மாமா அடிச்சு உன்னாலே மாப்பிள்ளை அடிச்சு போட்டா. இப்ப புறா விடாத மாமா இன்னைக்கு ஆண்டி மாமா. அத்தை 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 என் பட்டு அடிக்காதீங்க. என்னடா பட்டு நொட்டுன்னுட்டு அத்தை என்ன மருமகளை இப்படி அடிக்கிறீங்க? ஏன் புருஷன் எங்க அம்மாட்ட வாங்காதடியா? நீ வாங்குற நீ. ஐயோ அத்தை அத்தை. அம்மா வந்துட்டாங்க. என் பொண்டாட்டி வந்துட்டாடா. அடி மாமா உன்னை கொல்லாம வர மாட்டாடா. எவன்டா என் புருஷனை அடிக்கிறவன்?